ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம காட்டிலேயே மிக வேகமானது நரியா இல்லை யானையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் உடம்பால் பெரிய யானை ஜெயிச்சதா இல்லை புத்தியால் சிறந்த நரி ஜெயிச்சதா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த அழகான கதையை பார்ப்போம். யானையும் புத்திசாலி நரியும். ஒரு பெரிய காட்டில் நரிராஜா என்ற ஒரு நரி இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி. ஆனால் ஒரு வேலையும் செய்யாமல் எப்போதும் மரத்தடியில் படுத்து தூங்குவது தான் அவனுக்கு பிடிக்கும். அதே காட்டில் யானை ஒன்றும் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் குமார். குமார் மிக கடின உழைப்பாளி, ஆனால் கொஞ்சம் மந்தமானவர். நரிராஜா எப்படியாவது கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தான். அதனால் ஒரு நாள் யானையிடம் சவால் விட்டான். ஏ குமார், நீ ரொம்ப பெரிய ஆளு, நிறைய வெயிட்டை தூக்குவ. ஆனால் நான் உன்னை விட வேகமாக ஓடுவேன். காட்டிலேயே வேகமானவர் யாருன்னு ஒரு போட்டி வைக்கலாமா என்று கேட்டான். யானை குமார் சிரித்தார். நரிராஜா, நான் ஓடுனா தரையே அதிரும். நீ என் கால்களை சுற்றி வரக்கூட நேரம் இருக்காது. நீ ரொம்ப சின்ன ஆளு என்றார். நரிராஜா கண்களை சிமிட்டி கொண்டு, சரி, சவால் இதுதான். இந்த ஆற்றில் ஒரு பக்கம் நான் நிற்பேன், இன்னொரு பக்கம் நீ நிற்ப. நடுவில் இருக்கிற பெரிய மாங்காய் மரத்தை யார் முதலில் தொடுகிறார்களோ அவரே வின்னர் என்றான். யானை குமார் அதற்கு சம்மதித்தது. போட்டி ஆரம்பமானது. புத்திசாலி நரி ஒரு சிறிய தந்திரம் செய்தான். நரிராஜாவும் யானை குமாரும் ஆற்றுக்குள் இறங்கினர். யானை குமார் தூம் தூம் என்று பெரிய சத்தத்துடன் ஓட ஆரம்பித்தார். நரிராஜா யானைக்கு பக்கத்திலேயே ஓடினார். யானை குமார் வேகமாக கால் எடுத்து வைக்கும்போது நரிராஜா திடீரென சத்தம் போட்டான். ஏ குமார், அங்கே பார், உன் காலை சுற்றி எவ்வளவு பெரிய மீன் என்று கத்தினான். யானை குமார் கொஞ்சம் குழப்பமானவர் என்பதால் உடனே வேகத்தை குறைத்து, மீனா எங்கே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று தன் பெரிய தலையை தண்ணீரில் குனிந்து தேட ஆரம்பித்தார். அந்த ஒரு நொடி கேப்பை பயன்படுத்தி நரிராஜா என்ன செய்தான் தெரியுமா? ஆற்றுக்குள் இருந்த ஒரு பெரிய எலிக்குழியை பார்த்தான். அந்த எலிக்குழி யானை காலடி வைக்க முடியாத அளவுக்கு சின்னதாக இருந்தது. நரிராஜா உடனே அந்த குழியின் உள்ளே குதித்து மறைந்து கொண்டான். யானை குமார் வெகு நேரம் மீனை தேடினார். ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஏ நரிராஜா, நீ எங்கே என்று கத்தினான். அப்பொழுது நரிராஜா தன் தலையை மெதுவாக எலிக்குழியின் இன்னொரு பக்கத்தில் இருந்து வெளியே நீட்டி, நான் மாங்காய் மரத்தை தொட்டுட்டேன் குமார், நீ இன்னுமா மீனை தேடிக்கிட்டு இருக்க? போட்டியில் நான் தான் வின்னர் என்று சிரித்தான். யானை குமார் திகைத்து போனார். என்னது, எப்போ, நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமா போன என்றான். நரிராஜா சிரித்து கொண்டே, உடம்பால் பெரியவராக இருக்கலாம் குமார் நீ, ஆனா புத்தியால் நான் தான் வின்னர். நீ குழியில் விழுந்தா மாட்டுவ, ஆனா நான் குழியில ஒளிஞ்சு ஜெயிச்சிட்டேன் என்றான். அன்று முதல் யானை குமார் பெரியவராக இருந்தாலும் புத்திசாலி நரி ராஜாதான் காட்டிலே மிக வேகமாக ஓடக்கூடியவர் என்று பேர் எடுத்தார். கதையின் நீதி: உடல் பலத்தை விட சமயோஜித புத்தி சில சமயங்களில் பெரிதாக வெற்றி பெறும். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? உடம்பு வலிமையை விட நம்ம அறிவு தான், புத்திசாலி தான் சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.